ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கொள்ளுங்கள். மெதுவாக உங்கள் கண்களை மூடுங்கள். இன்னும் சில நிமிடங்களில் நீங்கள் கேட்கப் போகிற இந்த வார்த்தைகள் உங்களை மாற்றாது, ஆனால் உங்களை நினைவு ஊட்டும். நீங்கள் யார் என்பதை, நீங்கள் எதற்காக போராடுகிறீர்கள் என்பதை, உங்கள் மனதுக்குள் இருக்கும் அந்த அமைதியான சக்தி எவ்வளவு வலிமையானது என்பதை. வாருங்கள், இந்த ஞாயிற்று இரவை ஒரு உணர்வுபூர்வமான புதிய தொடக்கமாக மாற்றலாம். உலகம் இன்னும் முழுமையாக அமைதியாகவில்லை, ஆனால் அது மெதுவாக மூச்சுவிடத் தொடங்கியிருக்கிறது. நாளை திங்கள், மீண்டும் கடமைகள், மீண்டும் திட்டங்கள், மீண்டும் முடிவில்லாத ஓட்டம். ஆனால் இந்த ஒரு இரவு, இந்த ஒரு நிமிடம் முழுவதுமாக உங்களுடையது. இப்போது உங்கள் மனதில் அலைமோதும் எண்ணங்கள், எனக்கு தெரியும், நான் சரியான இடத்தில்தான் இருக்கிறேனா? என் வாழ்க்கை ஏன் இன்னும் இப்படியே இருக்கிறது? எங்கே தவறு செய்கிறேன்? என்னால் உண்மையிலேயே முடியுமா? இந்த கேள்விகள் தோல்வியின் அடையாளம் அல்ல, அது ஒரு விழிப்புணர்வு. மற்றவர்கள் ஓய்வெடுக்கும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி ஆழமாக யோசிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் சாதாரண மனிதன் இல்லை. இந்த உலகத்தில் உடலின் களைப்பை விட மனதின் சோர்வுதான் அதிக ஆபத்தானது. நீங்கள் இப்போது சோர்வாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் பலவீனமானவர் அல்ல. நீங்கள் நொறுங்கி இருக்கலாம், ஆனால் நீங்கள் உடைந்து போகவில்லை. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை உடைக்க அல்ல, நம்மை புதுப்பிக்கவே முயற்சிக்கிறது. இந்த ஞாயிற்று இரவு உறங்கப் போகும் முன் உங்களுக்கே ஒரு சத்தியம் செய்து கொள்ளுங்கள். நாளை நான் நேற்றைய என்னை விட கொஞ்சமாவது அன்பானவனாகவும் நேர்மையானவனாகவும் இருப்பேன். பெரிய இலக்குகள் வேண்டாம், பெரிய வெற்றி தேட வேண்டாம். இந்த இரவு உங்கள் மனதுக்கு ஒரு ஆழமான நிம்மதி போதும். இப்போது இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் இந்த நேரத்தில் யாரும் உங்களை மதிப்பிட மாட்டார்கள், யாரும் உங்களை ஒப்பிட மாட்டார்கள். இது உங்கள் ஆத்மாவுக்கும் உங்கள் நிஜ வாழ்க்கைக்கும் இடையிலான ஒரு மௌன உரையாடல். இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களின் வாழ்க்கையோடு ஒப்பிடுவதை நிறுத்துங்கள். அவர்களுக்கு அவர்களுடைய பாதை, உங்களுக்கு உங்களுடைய பாதை. ஒரு ஆலமரம் இன்னொரு உயரமான மரத்தை பார்த்து நான் ஏன் இன்னும் வளரலை என்று ஒருபோதும் கேட்காது. அது தன் வேர்களை இன்னும் ஆழமாக பதிய வைப்பதில் கவனம் செலுத்தும். நீங்கள் இப்போது மெதுவாக நகர்வதாக தோன்றலாம், ஆனால் மெதுவாக போவோர் அனைவரும் தடம் புரண்டவர்கள் அல்ல. சில பயணங்கள் வேகத்திற்காக அல்ல, ஆழத்திற்காக. இந்த வாரம் நீங்கள் செய்த சிறிய முயற்சிகளை நினைத்து பாருங்கள். சிரமம் இருந்தும் ஒருவரை பார்த்து புன்னகைத்தீர்களா? உங்களுக்குள் இருக்கும் ஒரு பழக்கத்தை மாற்ற முயற்சித்தீர்களா? தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையை சத்தமில்லாமல் கடந்து வந்தீர்களா? அதுவே வெற்றி. வெற்றி என்றால் விருது வாங்குவது மட்டுமல்ல. சில நாட்களில் விடுக்கையிலிருந்து எழுந்து அந்த நாளை தொடங்க முடிந்ததே ஒரு பெரிய வெற்றி. சிரிக்க முடியாத நாளிலும் நீங்கள் உங்கள் வேலையை முடித்தீர்களா? அது ஸ்ட்ரெங்த். உங்களை புரிந்து கொள்ளாத உலகில் நீங்கள் உங்களை கைவிடாமல் காப்பாற்றிக் கொண்டீர்களா? அது கரேஜ். உங்களை தாழ்வாக பேசும் அந்த குரல், அது உங்கள் குரல் அல்ல. அது நீங்கள் கேட்ட வார்த்தைகள், நீங்கள் சந்தித்த அவமானங்கள், நீங்கள் அனுபவித்த ஏமாற்றங்கள். இன்று இரவு அந்த குரலுக்கு சொல்லுங்கள், நான் போதும், நான் முயற்சிக்கிறேன், நான் இன்னும் நம்பிக்கையை கைவிட மாட்டேன். உலகம் உங்களை பாராட்டவில்லை என்றாலும் நீங்கள் உங்களை பாராட்டிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தெரிந்ததையும் தெரியாததையும் எல்லா தடைகளையும் தாண்டி நீங்கள் இன்றும் இங்கே இருக்கிறீர்கள். சில கனவுகளுக்கு கூடுதல் நேரம் தேவைப்படும், சில ஆசைகள் தாமதமாக நிறைவேறும். அதற்காக அவை உங்களுக்கானவை அல்ல என்று அர்த்தமில்லை. கடிகாரம் மெதுவாக ஓடினாலும் காலம் நின்றுவிடாது. இன்று உறங்கப் போகும் முன் இந்த ஒரு விஷயத்தை ஆழமாக மனதில் பதிய வையுங்கள். நாளை நான் பர்ஃபெக்டாக இருக்க வேண்டியதில்லை, ஆனால் நான் ஹானஸ்டாக இருப்பேன். உங்கள் முயற்சியில் நேர்மை, உங்கள் உணர்வுகளில் நேர்மை, உங்கள் கனவுகளில் நேர்மை, அதுவே போதும். இந்த இரவு உங்களை சுமந்த எல்லா வழிகளையும் இங்கேயே விட்டுச் செல்லுங்கள். நாளை அவை இல்லாமலே நீங்கள் நடக்க முடியும். ஒரு ஆழமான மூச்சு எடுங்கள், மெதுவாக வெளியேற்றுங்கள். இந்த வார்த்தைகள் உங்களை மாற்றவில்லை, உங்களை நினைவு ஊட்டின. நீங்கள் உடைந்தது இல்லை, நீங்கள் தோற்றதுமில்லை, நீங்கள் உருவாகிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த அமைதி உங்களை குணப்படுத்தட்டும்.
இந்த இரவு உங்களுக்கு புதிய சக்தியை தரட்டும். நல்ல இரவு. நாளை நீங்கள் இன்னும் அழகான மனிதராக எழுந்திருப்பீர்கள். இந்த வீடியோ உங்களை மாற்றுவதற்காக இல்லை, உங்களை நினைவு ஊட்டுவதற்காக. இந்த இரவு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக உறங்கினால், நாளை நீங்கள் கொஞ்சம் வலிமையாக எழுந்தால் அதுவே போதும். நினைவில் வையுங்கள், உலகம் உங்களை புரிந்து கொள்ளாவிட்டாலும் உங்கள் உண்மை, உங்கள் பயணம், உங்கள் முயற்சி அவை அனைத்தும் மதிப்புடையவை. நீங்கள் தாமதமாக வந்திருக்கலாம், ஆனால் தவறான பாதையில் இல்லை. மீண்டும் நினைவு ஊட்டுகிறேன், நீங்கள் உடைந்தது இல்லை, நீங்கள் தோற்றதும் இல்லை, நீங்கள் உருவாகிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த அமைதி உங்களை குணப்படுத்தட்டும். இந்த இரவு உங்களுக்கு புதிய சக்தியை தரட்டும். நல்ல இரவு. நாளை நீங்கள் இன்னும் உறுதியான மனிதராக எழுந்திருப்பீர்கள். இது டிகேஎஸ் பாரத் சீக்ரெட்ஸ். உண்மை, ஆழம், விழிப்புணர்வு. மீண்டும் சந்திப்போம் அடுத்த ரகசியத்துடன்.